வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. சோழி மூலமாக நான் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அனைத்து கருத்துக்களும் நன்றாக உள்ளது என்று வாசகர்கள் ஆங்கிலத்தில் ரியல் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அதாவது நான் சோழி 108 12 எடுத்துதான் பார்க்கிறேன். சோழியில் மிக மிக முக்கியமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது, அது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் ஒரு மாதத்துக்கு முன்னையே கார்த்திகை மாதத்தில் மழை பொழியும் என்று சொல்லியிருந்தேன். மழை நன்றாக பொழியும் என்று சொல்லியிருந்தேன். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கும் என்னுடைய சோழி பிரசன்னத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், நான் சோழி பார்க்கிறேன். சோழியில் என்ன சொல்கிறது என்றால், நான் பொதுவாக கேட்பேன், அடுத்து தனிப்பட்ட முறையில் கேட்பேன். இப்பொழுது கார்த்திகை மாதம் தீபம் வரைக்கும் மழை நன்றாக பொழியும் என்று நம்முடைய சோழி சொல்லிவிட்டது. அது ஆங்காங்கே திடீர்னு வரும், அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அந்த அளவு நமக்கு தெரியாது, மழை பொழியும். அதாவது சோழி குடும்பத்தில் உள்ளவர்கள் இதை நன்கு நீங்கள் நம்பி பார்க்க வேண்டும். அது அவ்வளோ கருத்து உள்ளது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு சோழி ஒருவன் பார்க்கிறான் என்றால் முழுமையாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருந்தால் தான் சோழியை பார்க்க முடியும். நான் சொல்வது உங்களுக்கே தெரியும். சில நன்மைகள் இருக்கிறதா இல்லையா, நான் சொல்வதற்கும் உங்களுக்கும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 8 லட்சம் வாசகர்கள் மேல் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நாம் சொல்லிக்கொண்டு இருப்பது, சோழி மூலமாக சொல்வது ஓரளவுக்கு உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் இருக்கிற சர்ப்ரைஸை கேன்சல் பண்ணுறீங்க. அதே 30,000 பார்க்கிறேன். நேற்று 56 இருந்தது, இன்றைக்கி 53 இருக்கிறது. இது யார் செய்கிறாங்கன்னு தெரியவில்லை. ஆகவே நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக தான் உள்ளது. பொய் 100% கிடையாது. 100% உண்மை இல்லை என்றால் 150% நடந்து கொண்டு தான் இருக்கிறது, எனக்கு தெரிந்த வரைக்கும். ஆனால் நீங்கள் 100% நன்றாக உள்ளது என்று எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறீர்கள், யூடியூப்பில் நீங்களே அனுப்புகிறீர்கள். அவரவர்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கிறவர்கள் அதை அனுப்புகிறார்கள். பிடிக்காதவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உணவகத்துக்கு சென்றால் அனைவருக்கும் ருசியாக செய்ய முடியாது. யாரோ ஒருத்தருக்கு தான் ருசியாக செய்ய முடியும், அதை அனைவரும் சாப்பிடுகிறோம். அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது இயற்கை, அது மரபு, அதுதான் உண்மை. ஒருவர் மழை இல்லை, தண்ணி இல்லை என்று போராட்டம் செய்கிறார். அங்கே தென் மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நெற்பயிர்கள் சேதமாகிக் கொண்டிருக்கிறது என்று அரசாங்கத்தில் உதவி கேட்கிறார், வெள்ள நிவாரண உதவி கேட்கிறார். அதாவது மழை இயற்கை என்பது கடவுளாக இருந்தாலும் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பக்கம் அப்படிதான் இருக்கும், ஒரு பக்கம் இப்படிதான் இருக்கும். அது அரசாங்கத்தை குறை சொல்வது அர்த்தம் அல்ல. இயற்கையினுடைய பேரழிவு, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன செய்வது? இருக்கும்போது யாருக்கிட்ட சொல்கிறோம்? இல்லை என்றால் இல்லை என்கிறோம். இருக்கும்போது சொல்கிறோமா? இல்லை.
ஆகவே இதை நீங்கள் எப்படி பக்குவமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மழை பொழியவில்லை என்று பகவானை வேண்டுகிறோம். மழை பொழிதால் இத்தனை மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த ஆண்டு மழை நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது. பருவமழைக்கு மேல் மழை, புயல் கியல் என்று பல பல தோரணங்களில் மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. உலகம் பூராமும் பெய்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டிலையும் பெய்து கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. நாங்களும் மார்ச் ஏப்ரலிலிருந்து மழை நன்றாக பொழியும் என்று என்னுடைய பகவான் அகத்தியர் முனிவரால் உருவாக்கப்பட்ட சோழி சொல்கிறது. நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆங்காங்கே விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. பகவான் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை பத்திரமாக ஸ்கூல் கூட்டி கொண்டு செல்லுங்கள். போக்குவரத்தில் வரும் நிதானமாக வாருங்கள். தயவு செய்து வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாமல் அரசு ஊழியர்களை துன்புறுத்தாதீர்கள். நாம் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும். பாவம் அரசு ஊழியர் என்ன செய்ய, அவரும் நம்மளாட்ட மனிதர்கள் தான். தயவுசெய்து காவல்துறையை திட்டாதீர்கள். அவர்களும் உங்களாட்ட மனிதர்கள் தான். இந்த மழையில் எவ்வளவு போக்குவரத்தை விரிவுபடுத்துகிறார் என்று டிவியில் பார்க்க முடியவில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் வேகமாக தான் செல்கிறீர்கள். வாகன ஓட்டுபவர்கள், வாகன டிரைவர்களை அடிக்காதீர்கள். அவர் வேணும் என்று உங்களை ஆக்சிடென்ட் பண்ண மாட்டார். சில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிக்கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விபத்து நடப்பது என்பது அவரவர்கள் தலையெழுத்து தான். நீ வீட்டிலே தான் நடக்கும், ஊழில் சென்று தான் நடக்கும் என்று இல்லை. நீ எங்கே இருந்தாலும் விதியை யாராலும் வெல்ல முடியாது. உங்களுக்கு இந்த இடத்துல தான் உயிருக்கு ஆபத்து என்றால் அந்த விதி அந்த இடத்துல முடிந்துவிடும். நீங்கள் நினைக்கிறது வேறு. இன்னைக்கு பையன் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அது நினைக்கவே கூடாது. விதி என்ன எழுதியிருக்கிறதோ அது நடந்தே தீரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு எப்படி சென்று சாமி கும்பிடுறீங்களோ அதே போல் நம்முடைய விதியை யாராலும் வெல்ல முடியாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். ஆகவே சோழி பார்க்கும் யூடியூப் பார்க்கும் வாசகர்கள், இந்த சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் என்ன இந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு நினைக்காதீர்கள். சிந்தித்து பாருங்கள். யாரிடத்தில் என்ன நடக்கிறது என்று. ஏதாவது சந்தேகம் என்றால் என்னை கேளுங்கள். நான் சொல்வது உண்மையை தெரிந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக திருமண தடைக்கும் உத்தரவாய்க்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் நான் சோழி பார்ப்பது நன்றாக உள்ளது என்று வாசகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் சோழி பார்க்கப்படும். நீங்கள் தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.